மக்களே, நான் உங்கள் தேவா. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? வெரி குட். நீங்கள் நல்லா ஒன்று யோசனை பண்ணிங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களை அறியாமல் ஒரு ஏழைக்கு நீங்கள் உதவி பண்ணுற மாதிரி. அது எப்படிங்கிறது உங்களுக்கு சேனலில் வரக்கூடிய சேனலில் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நடிகர்கள் குறைஞ்சது பிரபலமான நடிகர்கள் ஒரு 100 பேர் இருப்பாங்களா? அதே மாதிரி அரசியல்வாதிகள் ஒரு 500 பேர் இருப்பாங்களா? குறைஞ்சது 600 பேர் இருக்காங்கன்னு வைங்க. இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மக்களாகி நம்மள்கிட்டருந்து நம்ம கொடுக்குற பணத்தை வச்சு தான் இவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அதன் மூலமாக தான் இவங்க இருக்கிறாங்க. பட் இவங்க படத்தில் எல்லாம் சொல்கிறத பார்த்திங்கன்னா படிப்பு தான் முக்கியம், படிப்பு இல்லாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது, பணம் முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் அந்த பணத்துக்காக தான் அவங்க வேலை செய்கிறாங்க, நடிக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. படிப்பு முக்கியம்னு இவங்க படிப்பை நோக்கி போயிருக்கலாம் இல்லைங்களா? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 38 மாவட்டங்கள் இருக்குது. 38 மாவட்டங்களில் இப்போ உதாரணத்துக்கு திருப்பூர் எடுத்துட்டிங்கன்னா அதில் உள்பிரிவுகள் ஊர்கள் இருக்குது. அதாவது பொள்ளாச்சி, பல்லடம், திருப்பூர், தாராபுரம், சத்தியமங்கலம், இப்படி பல்வேறு ஊரில் உள்ளடக்கிறது ஒரு மாவட்டம் இல்லைங்களா? குறைஞ்சது ஒரு மாவட்டத்தில் ஒரு 15 ஊராது இருக்கும். கரெக்டுங்களா? ஒரு 15 ஊர் இருக்கிறப்போ 1 கோடி ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சாங்கன்னா இந்த 500 பேர்த்தில் 600 பேர் ஒவ்வொரு கோடி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு கோடி கொடுத்தாங்கன்னா 600 கோடி ஆச்சு. 1 கோடிக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் 66,000 வருது. இந்த 66,000 வச்சு ஒரு ஊருக்கு சாப்பாடு போடலாம். இப்போது அவனாசின்னா அவனாசிக்கு ஒரு அனாசிரமத்தட்டு 66,000 போட்டு, இல்லை 2 கோடி வச்சுங்க, 1,28,000 அவனாசிக்கு போட்டு 1,08,000 அந்த வட்டியை வச்சு ஏழைகளுக்கு சாப்பாடு இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு இலவசமாக சாப்பாடு வழங்கலாம். புரிஞ்சுங்களா? நான் சொல்ல நல்லா புரிஞ்சுங்க. அந்த 2 கோடி வச்சு அவனாசியில் ஒரு ஆசிரமம் தொடங்கி அங்கே ஏழைகளுக்கு இலவசமாக சாப்பாடு கொடுக்கலாம். யாரும் ஒருவேளை உணவுக்கு சிரமப்படாமல் இருப்பாங்க. ஏழை அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். முதல்ல வயிற்றுக்கு உணர்வு, ஆடை, இதெல்லாம் இருந்தால் தான் அவன் மேற்கொண்டு தன்னை சிந்திக்க முடியும். எப்போ உணவு சாப்பிட்டா தான் அவனால் சிந்திக்கும் திறன் வரும், வேலை செய்கிற திறன் வரும். அதன் மூலமாக அவங்க வேலை செஞ்சு அந்த ஆசிரமத்துக்கு அவங்க தங்களால் முடிஞ்சதை செய்கிறப்போ அது இன்னும் விருத்தியாகும். இப்படி 600 பேர் 2 கோடி கொடுத்தாங்கன்னா 1,200 கோடி ஆச்சு. ரைட்டுங்களா? 38 மாவட்டங்கள் இருக்குது. 38 மாவட்டங்கள். இப்போ ஒரு ஊரில் பாஞ்சுனா 30 கோடி வேணும். திருப்பூர் மாவட்டத்துக்கு 30 கோடி வேணும். அதே மாதிரி 38 மாவட்டங்கள். அப்படி இப்போது 90, 50, 15, 105 ஊர் இருக்குது. 105 ஊருக்கு இவங்க தலைக்கு ஒரு 5 கோடி கொடுத்தாங்க. ஏன்னா வீடு பார்த்திங்கன்னா அவங்க வீடெல்லாம் போய் பாருங்கள், 100 கோடி கட்டியிருப்பாங்க, 150 கோடி கட்டியிருப்பாங்க, 300 கோடிலாம் போட்டு கட்டுறாங்க. ஆனால் தலைக்கு ஒரு 10 கோடி கொடுத்தாங்கன்னா, 600 பேரும் கொடுத்தாங்கன்னா, எல்லா மாவட்டத்துலேயும், தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள், தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகளை பற்றி தான் பேசுகிறேன் நான். அவங்க ஒரு எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொடுத்தாங்கன்னா அழகு போல் ஒரு 600 கோடி, 1 கோடி கொடுத்தா 600 கோடி ஆச்சு இல்லைங்களா? ஒரு 10 கோடி கொடுத்தாங்கன்னா எவ்வளோன்னு கணக்கு போட்டுங்க. எல்லாருக்கும் இப்போ இது பண்ணாங்கன்னா ஒரு ஆசிரமம் தொடங்கி பசி பட்டினி பஞ்சம் இல்லாத உலகத்தை படைக்கலாம். இதை செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. ஒரு நடிகை பேசுனா லைக் போடுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஒரு நடிகை பேசுனா ஷேர் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நம்மளை மாதிரி ஏழைகள் கேளுங்கள் தரப்படுங்கிற இந்த சேனல் மூலமாக ஏழைகளுக்கு உதவி செய்யணும், ஏழைகள் இல்லாத உலகத்தை படைக்கணும்னு நோக்கத்தில் இருக்கிற எனக்கு நீங்கள் உதவிகள் பண்ணும்போது பணத்தால் இல்லை, பணத்தால் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். நான் இருக்கிறேன், கடவுள் இருக்கிறேன், கடவுளை நம்பி தான் இருக்கிறேன். கடவுள் நிச்சயமாக வழிகாட்டுவார். நிச்சயமாக நான் சாகருக்குள்ள பட்டினி இல்லாத ஏழை இல்லாத உலக படைப்பு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.